ஐயோ இப்படி இருக்கா. இது என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எஸ், இது ஒரு ட்ரிம்மர். ஆனா இந்த ட்ரிம்மரை கண்டுபிடிச்சவர் யாருன்றது நமக்கு தெரியுமா? அவர் ஒரு இந்தியன் உங்களுக்கு தெரியுமா? ஏன் அவர் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல ஒரு கிராமத்துல பிறந்தவர்னு உங்களுக்கு தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இருங்க. எப்பா இந்த ட்ரிம்மரை கண்டுபிடிச்சவரை பத்தி நாங்க ஏன்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இது ஒரு சாம்பிள் தான். இந்தியாவோட எலக்ட்ரிக் மோட்டார்ல ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக் சினிமா ப்ரொஜெக்டர்ல இருந்து அப்பவே அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ் காலத்திலேயே எக்கச்சக்கமான படைப்புகளையும் கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்சு குவிச்சவரு. இப்ப நான் சொன்னது எல்லாமே அங்கங்க சாம்பிள் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்னு சொல்றேன். வெறும் 11 மணி நேரத்துல காலையில 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 8 மணிக்குள்ள 11 மணி நேரத்துல ஒரு வீடையே கட்டி முடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட பத்தி தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சரிப்பா, இது ஒரு சினிமா சேனல், எதுக்கு இப்போ வரலாற பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இந்த சயின்டிஸ்டான, இந்த இன்வென்டரான, இந்த ஒரு போட்டோகிராஃபரான, ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனான, இந்தியாவோட மிக பெருமையான ஜிடி நாயுடுவோட வாழ்க்கை வரலாறு பயோபிக் இப்போ ஒரு படமா வரப்போகுது. அந்த படத்தோட பேரு ஜிடிஎன் அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த படத்துல மாதவன் சார் தான் ஜிடி நாயுடுவா நடிக்க போறாரு. கூட யோகி பாபு, அப்புறம் வந்துட்டு பிரியாமணி, அப்புறம் வந்துட்டு ஜெயராம், இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. குமார் அப்படின்றவர் தான் இயக்குறாருன்னு நினைக்கிறேன். என்ன இது ஜிடி நாயுடு, எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கு சரியா தெரியலையே. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருப்போம், சில இடங்கள்ல படிச்சிருப்போம், பட் அவரை பத்தின அவ்வளோ பகுத்தறிவு நமக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா இன்னைக்கு நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் வேற நாட்டுல எல்லாம் இருந்திருந்தா கொண்டாடி தள்ளி இருப்பாங்க. ஆனா அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டோ இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமோ கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை கூட போல. சோ அப்படிப்பட்ட ஜிடி நாயுடுவோட வாழ்க்கை வரலாறு படமா வரப்போகுது. இப்படிப்பட்ட பயோபிக் வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாதது, நம்ம கத்துக்காதது, நம்ம பார்க்காதது, நம்ம கொண்டாடாத மிகப்பெரிய ஆளுமைகளை பத்தி படமா எடுக்கும்போது அது வெளியே வரும்போது மிகப்பெரிய சந்தோஷம் கூட, அது ஒரு பெரிய ஒரு லேர்னிங்கா கூட இருக்கும்ல. சரி, ஓகே, இப்ப வாங்க ஜிடி நாயுடுவை பத்தி தெரிஞ்சுக்கோ. சரி, இப்ப ஜிடி நாயுடுவை பத்தி தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா அவர் எப்ப பிறந்தாரு, எங்க பிறந்தாரு, ஏன் பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாருங்கிற அந்த வரலாறு இந்த சினிமா சேனலுக்கு தேவையில்லைங்கிறனால சிம்பிளா சொல்லிடுறேன். கோயம்புத்தூர்ல அங்கிருந்து ஒரு 27 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கலங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல 1893ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாரு. ஆரம்பத்துல இருந்தே பெருசா ஸ்டடிஸ் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. 4வது வரையுமோ 5வது வரையுமோ தான் படிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அதுலயும் டீச்சர் மேல மண்ணையோ கல்லையோ ஏதோ எரிஞ்சு அதுல இருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு படிப்பே வேணான்னு சொல்லிட்டு அதுல இருந்து விட்டுட்டு வெளியே வந்த ஒரு நபர்னா இன்னும் வரைக்கும் அடையாளப்படுத்துறாங்க. நிறைய ஆர்டிகல்லையும் நிறைய புக்ஸ்லயும் அப்படிதான் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஜிடி நாயுடு எப்படி இப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஆனாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு கடந்து போயிருவோம். ஆனா அது ஏன் நடக்குங்கிற கேள்வி ஒரு சில நபர்களுக்கு தான் வரும். அப்படிதான் அவருக்கும் ஒரு சில கேள்விகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. உதாரணத்துக்கு 20 வயசுல அவர் ஒரு பிரிட்டிஷ் மேனை பாக்குறாரு. அவர் வந்து ஒரு வண்டியில வர்றாரு, ஒரு புல்லட் மாதிரி ஒரு வண்டியில வர்றாரு. மோட்டார்ல இயங்கக்கூடிய வண்டி. அவருக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா ஒரு மாடோ ஒரு குதிரையோ இழுக்காம இதுவா ஓடுதே, இது எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பார்த்து அந்த வண்டி அங்க நின்றுது. நின்ன உடனே இவரை கூப்பிட்டு, தம்பி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த கெரோசின் இருக்குல்ல, சீமண்ண, அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு துணி எடுத்துட்டு வான்ற மாதிரி ஏதோ கேட்டிருக்காரு. கொண்டு வந்தோடனே அதை கலட்டி ஏதோ தொடச்சு அதுக்கப்புறம் வந்து ஆன் பண்றாரு. வண்டி ஓடுது. அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், என்ன இது எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள்ல இருந்து நம்ம எப்படியாவது இந்த வண்டியை வாங்கணுங்கிற ஒரு குறிக்கோளோடையே இந்த மனுஷன் அந்த கிராமத்துல இருந்து கோயம்புத்தூருக்கு வந்துடுறாரு. வந்தவருக்கு படிப்பும் இல்ல பணமும் இல்லங்கும் போது என்ன பண்றாருன்னா, ஒரு மாசத்துக்கு சம்பளம் 3 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ளையரா ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறாரு. அங்கேயே ரொம்ப கடுமையா வேலை செஞ்சு 2 வருஷமா சேர்த்து வச்சு ஒரு 400 ரூபாய் எடுத்துக்கிட்டு அப்ப அங்க இருந்த ஒரு பிரிட்டிஷ் ஒருத்தர் வந்து அவர் அப்ப வந்து க்ளோஸ் ஆயிட்டாரு போல் இருக்கு. சோ அது மூலியமா அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து அந்த வண்டியை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில அந்த வண்டியை வாங்கிக்கிறாராம். வாங்கினவரு நம்மளா இருந்தப்ப என்ன பண்ணுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு, வண்டி வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம் அப்படின்னு ஈஸியார்ல எடுத்துட்டு வண்டி ஓட்டுவோம்ல, அந்த மாதிரிலாம் பண்ணாம அந்த மனுஷன் இது எப்படி இயங்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு அக்கு வேற ஆணி வேற பார்ட் பார்ட்டா கலட்டி எல்லாத்தையும் பிரிச்சு திருப்பியும் அப்படியே வந்து சேர்த்து அதை வந்து எப்படி இயங்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாராம். இதுக்கப்புறம் இது மூலியமா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையில நிறைய விஷயங்கள் இதை பத்தி தேடுறாரு, பாக்குறாரு. அதே நேரத்துல பினான்சியல் ஸ்டேட்டஸையும் மேல ஏத்தணுங்கிறதுக்காக அந்த நேரத்துல பருத்தி பிசினஸ்குள்ள இறங்குறாரு. பருத்தி பிசினஸ்குள்ள இறங்கி அது மூலியமா நிறைய லாபங்களை சம்பாரிச்சு
இப்போ திருப்பூர்ல இதை பண்றோம், இதை நம்ம மும்பைல கொண்டு போய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மும்பை வரையும் போய், ஆனா மும்பைல உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய பிசினஸ் மேனா உருவாகணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்து அதுல பணத்தை இழந்து திருப்பியும் வந்து ஒரு சப்ளையரா தொடங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவருக்கு வந்து ஒரு குறிக்கோள் என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த பஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு வண்டி, பஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் வந்து மிக ஆர்வம் அதிகமா இருந்த ஒரே காரணத்தினால திரும்பவும் அவரோட ஃபோக்கஸ் வந்து ஒரு பஸ் மேல விழுகுது. அங்கதான் ஆரம்பிக்குது அவரோட கதையோட செகண்ட் பார்ட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பஸ்ஸை பார்த்துக்கிட்டே இருந்து அப்போயும் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஒருத்தரோட நட்பு ரீதியா அவரோட வேலை செஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட ஒரு சில காசை கொடுத்து சேமிச்சு வச்சு, நான் வந்து இதை நீங்க வச்சிருங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் இந்த காசை வாங்கிக்கிறேங்கும் போது அவர் கேட்கிறாரு, எதுக்கு இதை சேர்த்துட்டு இருக்கிற அப்படின்னு. நான் ஒரு பஸ் வாங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கும் போது அவர் சொல்றாரு, இங்க பாரு, இங்க வா, என்னோட வாகனத்தை நான் கொடுக்குறேன், நீ அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பஸ்ஸை கொடுக்குறாரு. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, தானே டிரைவர் ஆகி கிட்டத்தட்ட 365 நாளுக்கு மேல, அது வந்து எக்ஸாம்பிள் சொல்றாங்க, பட் எனக்கு சரியா தெரியல, அத்தனை நாட்களுக்கு லீவே விடாம தொடர்ந்து அவரே இயக்கி அந்த பொள்ளாச்சி டு பழனி, அப்புறம் திண்டுக்கல் அப்படிங்கிற மாதிரி ஏரியாக்கள்லாம் வண்டிகளை வந்து மக்களுக்காக போக வர 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 போக அப்படின்னு ஓட்டிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு 12 வருஷம் தொடர்ந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து மிக பெருசா வந்து மாத்துறாரு. அதுல வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையும் கிடைக்குது. அதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யூனியன் மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு அப்ப நிறைய இந்த மாதிரி பிரைவேட் பஸ்ஸஸ்லாம் இருக்கும்ல, அவங்களை எல்லாம் ஒன்னு திரட்டி ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க, யூனியன் மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு. அந்த சங்கம் மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 280 300 பஸ்ஸுக்கு மேல இருக்குன்னு வைங்களேன். அப்போ அவர் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரே ஒரு டிக்கெட், இந்த டிக்கெட்டை எடுத்துட்டு நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் எங்க வேணாலும் பயணிக்கலாங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சியை வந்து கொண்டு வர்றாங்க. அது அன்னைக்கு காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சியா இருக்கு. இப்ப நான் சொல்றதெல்லாம் இதெல்லாம் இப்ப இருக்கே அப்படின்னா, இப்ப இல்லைங்க, இதெல்லாம் வந்து 1900ங்களையும் 1800கள்லயுமே ஒரு பண்ணியிருக்கிறார். அப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு, இன்னைக்கு நாளுக்கு நம்ம ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டுன்னு நம்ம சொல்றத, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு தண்ணி குடிக்க இருக்குதா, சாப்பிடறதுக்கு இருக்கா, டீ கடை இருக்கான்னு நம்ம பாக்குறோம்ல. இது அப்பவே ஒரு தனியார் பஸ் எல்லாம் நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டை உருவாக்கி, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாத்ரூமா இருக்கட்டும், தண்ணி குடிக்கிற வசதியா இருக்கட்டும், கடைகளா இருக்கட்டும், அங்க வந்து அப்ப இந்தியன், யூரோப் சம்பந்தமான ஃபுட் எல்லாத்தையும் தயாரிக்கக்கூடிய ஆட்களையும் அங்கெல்லாம் வச்சு ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறார். இது அப்படியே போக போக ஒரு கட்டத்துக்கு மேல இதுல டாக்ஸஸ் அது இதுன்னு வரும்போது அவரே வந்து ஒரு லெட்டர் போடுறாரு, இது அரசாங்கமே எடுத்து நடத்தணும், அப்பதான் நல்லது, இது மூலியமா நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த விஷயத்துல இருந்து வர்றாரு. சரி, அதோட நின்றுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வர்றாரு. ஆக்சுவலா இந்த முன்னாடி ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பாத்தீங்களா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கா இருக்கட்டும், இல்ல இண்டஸ்ட்ரிஸா இருக்கட்டும், இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய மோட்டார்ஸ் எல்லாத்தையும் அவர் தான் முதல்ல இந்தியால அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நாளுக்கு மேட் இன் இந்தியா அப்படிங்கிறது வந்து மிக பிரபலமா இருக்குல்ல, ஆனா அவரு அப்பவே இந்த மேட் இன் இந்தியாங்கிற விஷயத்த அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இந்த எலக்ட்ரிக் மோட்டார் மாதிரி இன்னும் எக்கச்சக்கமா போற பக்கம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு, ஒரு நாட்டுக்கு போறாரு, அங்க ஏதாவது ஒரு விஷயத்துல கலந்துக்கிறாரு, அங்க சில சயின்டிஸ்டோ ஒரு ஆராய்ச்சியாளர்களோ ஏதாவது ஒரு கேள்விகளை கேட்கறாங்க, அதுக்கு பதில் தெரியல அப்படின்னா உடனே அவங்க கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு புது ஒரு நவீன கருவியோ ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியில எதையாவது ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாராம். அப்படிதான் ஒரு வாட்டி வந்து சிகாகோக்கும் எங்கேயோ போயிருக்காரு. அப்போ வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து சொல்றாரு, இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து இந்த விட்டமின் வரும்போது அது நல்லது, ஆனா நம்ம அதை புளியும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கொட்டையும் சேர்ந்து அதுக்குள்ள போறனால டேஸ்டும் மாறுது, சத்துக்களும் குறையுது அப்படின்னு சொல்லும் போதுதான் அங்கேயே இருந்து அந்த மனுஷன் தான் இன்னைக்கு கூட நிறைய இடங்கள்ல ரோட்டு கடையில இந்த சாத்துக்குடி புளியருக்கு ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க தெரியுமா, ஒரு எக்ஸ்ட்ராக்டர் மாதிரி இப்படியா நசுக்கி, அது அவரு தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பொட்டேட்டோக்கு தோல் உரிக்கிறது, தேங்காய்க்கு பண்றது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். அன்னைக்கு காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாட்சுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் சாவி போட்டுக்கிட்டே இருக்கணுமா, அதையுமே அவர் வந்து 2 நாள், அதாவது வாரத்துக்கு 2 நாள் சாவி போடுற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பா அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற வாட்சஸா இருக்கட்டும், எலக்ட்ரானிக் கால்குலேட்டரா இருக்கட்டும், பால் பாயிண்ட் பென், அதுக்கான ரீஃபில், கார்பன் பேப்பரை தயாரிக்கக்கூடிய மிஷின்
மிஷின்னு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி எக்கச்சக்கமான படைப்புகளையும் எக்கச்சக்கமான ஒரு வித்தியாசமான முயற்சியில எதையாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னா அதை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாராம். அதுல ஒரு மிக முக்கியமானதா இந்த ட்ரிம்மர். இந்த ட்ரிம்மருக்கு ஒரு கதை இருக்கான். அவர் வந்து ஒரு பேக்கரிக்கு போயிருக்கிறாரு. அந்த பேக்கரியில அவர் வந்து அந்த பீஸா அதை வந்து கட் பண்றத பார்த்துட்டு, இந்த பிளேடு பாத்தீங்களா, இதுல வந்து சின்ன சின்னதா கட் பண்றதுக்கு ஒரு இது இருக்குன்னா, இந்த பிளேட நம்ம ஒண்ணு உருவாக்கி இது மூலியமா ஒரு ட்ரிம்மரை கண்டுபிடிக்க கூடாதான்னு சொல்லிட்டு அந்த பிளேட வச்சு ஒரு ட்ரிம்மரை ஒரு குட்டி மோட்டாரை வச்சு செட் பண்ணி அந்த ட்ருன்னு வர அந்த ட்ரிம்மரை கண்டுபிடிச்சிருக்காரு அந்த காலத்திலேயே. அது வந்து யூரோப்லயோ ஜெர்மனிலயோ வச்சிருந்த எக்ஸ்போல அவருக்கு எக்கச்சக்கமான விருதுகளும், அன்னைக்கு நாளுக்கு எங்களுக்கு இது ஒரு காப்பிரைட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்ப கூட நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமா உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பயுமே நம்ம இந்தியாக்காக மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அதுல நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு உதாரணமா நான் முன்னாடி சொன்னேன், இந்த 11 மணி நேரத்துல வீடு கட்டுறதுங்கிறது. இந்த 11 மணி நேரத்துல எப்படி வீடு கட்டுவாங்க? இன்னைக்கு நாளுக்கு ஒரு வீடு கட்டணும்னா 8 மாசம்ல இருந்து ஒரு 1.5 வருஷம் ஆகும். நான் சொல்றது மினிமம் அண்ட் மேக்ஸிமம். அதுக்கு மேலேயும் ஆகலாம், அது கம்மியாவும் ஆகலாம். பட் ஆனா யோசிச்சு பாருங்களேன், இந்த நடுத்தர மக்களோட வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கஷ்டத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு யோசனைகள்லாம் வரும். அப்படி அவரு ரோட்டோரமா பார்க்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை எல்லாம் பார்த்துட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு சீக்கிரமா ஒரு விஷயத்தை வச்சு ஒரு வீடை கட்டணும்னா யோசிச்சு பாருங்களேன், 400 வீடுகளை கட்டி கொடுத்தா கூட போதுமானது அப்படின்ற ஒரு முடிவுல ஒரே ஸ்ட்ரெச்ல இத்தனை நாள்ல நீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சீங்க, என்னோட சிஸ்டத்துல இப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இத்தனை நாளுக்குள்ள உலகம் ஃபுல்லா நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா கஷ்டப்படுறவங்களுக்கும் வீடு கட்டிடலாம்னு அன்னைக்கே சொன்னவர். காலையில 9:30 மணிக்கு இனாகிரேஷன் ஓப்பனிங் ஆரம்பிச்சு 9:30 மணில இருந்து நைட்டு 8 மணிக்குள்ள 11 மணி நேரத்துல இந்த வீட்டையே கட்டி முடிச்சு அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணி இருக்கிறாரு. இப்போ இதெல்லாமே நான் சொன்னது வந்து ஒரு ஆட்டோமேஷன்ல ஓகே, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல ஓகே, மிஷின்ஸ்ல ஓகே, இதெல்லாத்தையும் தாண்டி வேற என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர்லயும் எக்கச்சக்கமான படைப்புகள் எக்கச்சக்கமான வித்தியாசமான முயற்சிகளை பண்ணியிருக்கிறாரு. ஹைபிரிட்ல பாத்தீங்கன்னா பப்பாளி, சோளம், இந்த பஞ்சு, துவரைன்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் நிறைய வந்து சாகுபடி ஆகும். அப்ப இந்த சோளம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சோளம் வந்து அதிகபட்சம் ஒரு 4 அடியில இருந்து 5 அடி 6 அடி வரையும் தான் வளருமா. ஆனா அவரு வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியில அவரோட சோளமை 17, 18, 20 அடி வளர்ற மாதிரி செஞ்சிருக்காரு. அதுக்கு ஆதாரம்லாம் இருக்கு, போட்டோஸ்லாம் இருக்கு. நீங்களே பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 20 அடியில சோளமா அப்படின்னு. இந்த சோளத்துல வந்து அதிகபட்சம் ஒரு 2ல இருந்து 3 கருது இருக்குமா. ஆனா அவரோட இதுல வந்து எக்கச்சக்கமான கருதுகள் இருக்க மாதிரி கொண்டு வருவாராம். இந்த தூரையெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதோட அதிகபட்ச நாட்களே 6ல இருந்து 7 மாசம் தானா. ஆனா இவரு உருவாக்கிய இந்த தூரையை வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷம் வரைக்கும் லாங் லாஸ்டிங்கா இருக்குமா. அவர் ஒரு விஷயமே சொல்லியிருக்கிறாரு, என்னோட தூரையை வந்து நீங்க ஒரு கிராமத்துக்கு இத்தனைன்னு கொடுத்தாவே போதும், அவங்களுக்கு இத்தனை வருஷத்துக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாம இது மூலியமா அவங்க சாகுபடி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பப்பாளில எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பப்பாளி மரத்துல பல சைஸ்ல இருக்கிற பப்பாளி ஒரே மரத்துல, இப்போ ஒரே மரத்துல ஒரு 6-7 பப்பாளி இருக்குன்னா ஒண்ணு ஒரு சைஸ்ல இருக்குமா. சரி, இது ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல, அந்த ஒண்ணு ஒரு சைஸ்ல இருக்குல்ல அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்குமா. இதெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு நோபல் பரிசு வாங்கிய சர் சி.வி. ராமனே நம்பல, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம ஜிடி நாயுடு வந்து வாங்கன்னு சொல்லி அவரோட தோட்டத்துக்கு இன்வைட் பண்ணி அது எல்லாத்தையும் காமிச்சப்போ சர் சி.வி. ராமனே வந்து வியந்துட்டாரு, என்ன மனுஷன் இது, என்ன இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. எக்கச்சக்கமான விஷயங்களை சாதிச்சு தள்ளிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் இந்த ஜிடி நாயுடு. இப்ப நான் சொன்னதுல நிறைய கூட மிஸ் ஆயிருக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து நிறைய படைப்புகளை வந்து அவருக்கு லைசன்ஸும் அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த அரசாங்கம் உதவி பண்ணாத காரணத்தினால, அதாவது மத்திய அரசு அப்போ வந்து அவருக்கு போதுமான அளவுக்கு சப்போர்ட் பண்ணாம டாக்ஸ் அதிகமா போடுறது அப்படின்ற மாதிரிலாம் நடந்தனால நிறைய படைப்புகளை வந்து கைவிட்டதா சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பெட்ரோல்ல வந்து 2 சீட்டர் கார்லாம் வந்து அப்பவே கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. பட் அது போக போக அந்த லைசன்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறதுல போயிருக்கு. நிறைய படைப்புகள் வந்து வெளிநாடுகள்ல இருந்து நம்ம ஏன் எக்ஸ்போர்ட் பண்ணணும், நம்மளே இங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய படைப்புகளை இவரே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சனால பிரிட்டிஷ்க்கே வந்து இது ஏதோ சரி வர்ற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட், ஒரு இன்வென்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நான் சொன்னது வந்து ஃபுல் வரலாறான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல. எனக்கு இந்த படத்துக்கு தேவையான வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு சினிமா சேனலுங்கிறதுனால இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நாளுக்கும் நீங்க வந்து கோயம்புத்தூர் போனீங்கன்னா ஜிடி நாயுடுவோட மியூசியம் இருக்கு. அங்க போனீங்கன்னா எக்கச்சக்கமான அவரோட படைப்புகளை நீங்க பார்க்க முடியும். நிறைய ஹிஸ்டரி தெரிஞ்ச நபர்கள் வந்து அவரை பத்தி நிறைய வரலாறுகளையும் எழுதி ஆர்டிக்கலாவும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பாருங்க. சோ நான் இந்த ஜிடிஎன் அப்படிங்கிற படத்தோட பயோபிக் வந்து ஜிடி நாயுடுவை பத்தி தான் இருக்க போதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது, கத்துக்கிட்டது, படிச்சதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா எனக்கும் இதுக்கு
முன்னாடி ஒண்ணுமே தெரியாது அவரை பத்தி. ஏன்னா நமக்கு அது சார்ந்து எந்த ஒரு விஷயமும் நமக்கு கத்துக் கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட் வரல. சினிமா சார்ந்து வரும்போது தான் நம்மளே அதை போய் படிக்கிறோம்னு வைங்களேன். அப்படிதான் எனக்கு சினிமா தான் எல்லாமேங்கும்போது நான் சினிமாக்குள்ள ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும்போது அதை நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கத்துக்கிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து இங்க இந்த வீடியோல கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜிடிஎன் அப்படிங்கிற படத்துக்கு நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ஆளுமைகள் நம்ம இந்தியாலையும் நம்ம நாடு உலகம் ஃபுல்லா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நபரோட பயோபிக் வரணும்னா எந்த நபரோட பயோபிக் வரணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கிறத கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய நல்ல நல்ல படங்களை பத்தி தொடர்ந்து பேசுவோம்.